ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு சிலபஸோட சமச்சீர் சிலபஸோட மேக்ஸ்ல எக்ஸசைஸ் நம்பர் 6.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஃபர்ஸ்ட் அதில் சப்டிவிஷன் பார்க்க போறோம். இது வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் சாப்டர். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காட் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா இன்டூ கொசிகன் தீட்டா அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்னவா இருக்கு அப்படின்னா அடிஷனில் இருக்கு, இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன்ஸாக இருக்கு, இந்த சீக்கன் தீட்டா காஸ் தீட்டாவாக இருக்கு, சாரி கொசிகன் தீட்டாவாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வில் டேக் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன உங்களுக்கு காட் தீட்டா பிளஸ் டேன் தீட்டா. இப்போ நான் காட் தீட்டாவை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார்முலா அப்ளை பண்ணி எழுதுறேன். காட் தீட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன, காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. டேன் தீட்டா அப்படிங்கிறது வந்து சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ டேன் தீட்டாங்கிறது சைன் தீட்டா பை காஸ் தீட்டாங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். காட் தீட்டாங்கிறது என்ன உங்களுக்கு, டேன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல், அதாவது இதோட ரெசிப்ரோக்கல் தான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்றச்ச காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, டினாமினேட்டர்ல சைன் தீட்டா காஸ் தீட்டா வரும். டெக்னிக்கலா சொல்லணும்னா எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? எல்சிஎம் வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா வரும். ஸோ அந்த மாதிரி இது சிம்பிளாக சொல்லணும், ஷார்ட்கட்டில் சொல்லணும் அப்படின்னா இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, அண்ட் டினாமினேட்டரில் சைன் தீட்டா காஸ் தீட்டா வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா we know that cos square theta plus sin square theta, that is cos square theta plus sin square theta, இதோட வேல்யூ 1. நம்மளோட பேசிக்காக ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் மனப்பாடமாக வச்சுருந்தா மட்டும்தான் இங்கே இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து ஈஸியாக எந்த சூட்டபிள் ஃபார்முலாஸ் போட்டு நம்மளால் சால்வ் பண்ணி அந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளால் கொண்டு வர முடியுங்கிறத ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, ஸோ உங்களோட ஃபார்முலாஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அதோட வேல்யூ 1 அப்ளை பண்ணுறேன். சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ இந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா, இந்த 1 பை சைன் தீட்டா 1 பை காஸ் தீட்டான்னு எழுத போகிறேன் இதை. ஸோ 1 பை சைன் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டா. ஸோ ஆப்வியஸ்லி 1 பை சைன் தீட்டாங்கிறது கொசிகன் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டாங்கிறது சீக்கன் தீட்டா. ஸோ உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் கிடச்சிருச்சு, சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா. ஸோ திஸ் இஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட், ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே, ஸோ எப்போவுமே வந்து காட் தீட்டா, கொசிகன் தீட்டா, சீக்கன் தீட்டா இந்த மாதிரி எல்லாம் வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்காங்கிறத பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபார்ம், ஐ மீன் கொடுத்துருக்கிற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ட்ரிக்னாமெட்ரிக்கல் டேர்ம்ஸை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காட் தீட்டா டேன் தீட்டாவை சிம்பிளஸ்ட் ஃபார்ம் சைன் தீட்டா காஸ் தீட்டா இந்த டேர்ம்ஸில் எழுதி சால்வ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் ப்ரூவ் ஆயிடுச்சு.